இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். அதுல என்ன வாங்கியிருக்கோம்னா, அக்வாரியம் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். அத நாங்க எங்கேருந்து வாங்கியிருக்கோம், எப்படி பயன்படுத்தணுன்றத வீடியோல சொல்லப் போறோம். இத வந்து தொடர்ந்து பாருங்க. ஏற்கனவே வந்து இந்த பெரிய தொட்டியில வந்து நம்ம அல்லி, தாமரைலாம் வளர்த்துருக்கோம். அதையும் நீங்க மேல லிங்க் குடுக்குறேன். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல இந்த செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த என்னென்னலாம் வாங்கியிருக்குன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம் தோழர்களே. போன வீடியோ பதிவில் இந்த தொட்டியில் மண்கலவை போட்டு தாமரைப்பூ, அல்லிப்பூ போன்ற செடிகளை வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க, தண்ணியில் வளரக்கூடிய பூச்செடிகளை அதை தொட்டியில் பதியம் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ அதே தொட்டியில் வந்து கேரளாவிலேருந்து கொஞ்சம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு என்பது பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பல்வேறு அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓபன் பண்ணி இந்த பாக்ஸை ஓபன் பண்ணியாச்சு. சேஃபா பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை இப்ப நீங்க பார்க்கலாம். நான் வந்து 9 வகையான அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல வாங்கியிருக்கேன். இது சேஃபா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட்டில் போட்டு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சில பிளான்ட்ஸை வந்து இது மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த பாக்ஸில் அனுப்பியிருக்காங்க. இப்போ 1 by 1 இந்த பிளான்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அக்வாட்டிக் பிளான்ட்ஸை வந்து நான் 3 ரகமாக தேர்வு செய்திருக்கேன். முதல் ரகம் பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப், காமனாக இருக்கக்கூடியது தான். இந்த கிராஸ் டைப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து லீஃப் டைப்பில் ஃப்ளோட்டிங் மாடல். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இலை மாடல். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் என்னென்னா ஸ்டெம் மாடல். இது ஒரு 2 டைப்பு. ஸோ இது மாதிரி 3 விதமான அக்வாட்டிக் பிளான்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து 2 நாளாக டிரான்ஸ்போர்ட்டில் வந்தது. டிரான்ஸ்போர்ட்டில் வந்ததால் முதல்ல நம்ம வந்து ஒரு சின்ன பேசனில் தண்ணி நிரப்பி அதை ஒரு வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன்லாம் வளர்த்துருக்கோம் பாருங்க. இந்த தொட்டியில் பேக்கிங்கில் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸை வந்து இந்த வாட்டர் பேசனில் 1 வாரம் வளர்த்துட்டு அப்புறம் நம்ம மெயின் தொட்டியில் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நான் 1 by 1 இந்த வாங்கின பிளான்ட்ஸை இந்த வாட்டர் டப்பில் போட போகிறேன். இது ஒரு கிராஸ் வெரைட்டி. ஏன் இந்த டப்பில் போகிறோன்னா கொஞ்சம் அது ஃப்ரெஷ்ஷான பிறகு நம்ம மெயின் தொட்டியில் விடும்போது அது கொஞ்சம் ஈஸியாக வளர்ந்துடும். இது ஒரு கிராஸ் மாடல். அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து லீஃப் வெரைட்டி ஃப்ளோட்டிங் டைப். வேறு இருக்குது. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கிளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் அந்த டப்பில் அப்படியே உள்ள சிங்க் பண்ண வச்சிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன லீஃப் வந்து ரெட் ரோட்டர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தொட்டியில் போடும்போது அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கலர். இது ஒரு குஷன் லீஃப் வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ட்டும் அப்படியே 1 by 1 இதில் உள்ள போட்டுடுறோம். இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி 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 ஹேர்ஸாக இருக்கும். அது தொட்டியில் போடும்போது பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க அலை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய 2 அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டெம் டைப்பு. இதை நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே நான் கொஞ்சம் வாட்டர் டப்பில் போட்டுடுறேன். எல்லாரும் வீட்டில் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸு வளர்க்க மாட்டோம். அக்வாரியத்தில் நல்ல கலராக ஃபிஷ் வச்சுருப்போம். ஒரு சில பாசி மணிகளை போடுவோம். இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய பாசிகள் வந்து பல்வேறு வகையான அக்வாட்டிக் பிளான்ட்ஸு. ஏன் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் நம்ம தொட்டியில் போடுறோன்னா அந்த ஃபிஷ்ஷுகளுக்கு வந்து நம்ம ஒரு நேச்சுரல் எக்கோசிஸ்டம் கொடுக்குறோம். ஸோ அது கொடுக்கும்போது நமக்கு அந்த ஃபிஷ்ஷும் நல்லா வளரும், ப்ரீடிங்கும் நல்லா இருக்கும். இன்னும் அதுக்கு ஒரு சேஃப் பிளேஸ் இருக்குது. ஸோ வீடு மாதிரி இருந்தாலும் பல்வேறு செடிகளை சுற்றி வரும்போது அந்த ஃபிஷ்ஷு வந்து ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும்போது அந்த டேங்கும் வந்து மல்டி கலராக க்ரீனிஷ், ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டில் நல்லா க்ரீனிஷ் கலராக இருந்து ஃபிஷ்ஷுடைய அழகுக்கும் மெருகு சேர்க்கும். ஸோ நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இது போல் ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ஸை வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க
அக்வாட்டிக் ஃபிஷ்ஷஸை கலர் மீன்களை வந்து அழகு சேர்க்கலாம்.